ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, இது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டிபயோட்டிக் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஜூஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எங்கே பார்த்தாலும் அதிகமாக கொரோனா வைரஸ்னு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ இதுக்கு கொரோனா வைரஸ்க்கு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாலுமே கொஞ்சமாக பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போது வீட்லேயே நம்ம இந்த ஜூஸை ரெடி பண்ணி குடித்தோன்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகமாக பூஸ்ட் ஆகும். கொரோனா வைரஸும் நம்மள்கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கலாம். இம்யூனிட்டி இருந்தாலே நம்மளுக்கு எந்த நார்மல் பாக்டீரியா, வைரஸ், இன்ஃபெக்ஷன் எதுவுமே நம்மக்கிட்ட வராது. ஸோ நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி சும்மா ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதை இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. கிராம்பு 3 குட்டி குட்டியாக நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் ஒரு டீஸ்பூன், ரொம்ப மஞ்சள் போட வேணாம், ஒரு டீஸ்பூன் போதும். நான் சொல்கிற அளவு 1 லிட்டர் தண்ணிக்கு. இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் எலுமிச்சை பழம், இஞ்சி, மஞ்சள், அப்புறமா கிராம்பு, இது நாலத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக 1/2 லிட்டராக வற்றி வரணும். அதுக்கு மூடி வச்சுருங்க. மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இது பார்த்திங்கன்னா 4 பேர் குடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போது 1/2 லிட்டராக வந்திருக்கும். கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டராக வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது 1/2 லிட்டர் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. சூடாக குடிக்க வேணாம், ஆறி குடித்தாலே நல்லது தான். இப்போது குழந்தைங்களுக்கு இதை குடிக்க முடியலன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சர்க்கரை, அப்படி இல்லைன்னா தேன் கலந்து கூட கொடுக்கலாம். இல்லை இது கூட நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஆனால் மெயினாக இந்த 4 பொருட்கள் போதும். வீட்டில் குவாரண்டைன் டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நிறையா பேருக்கு தெரிய மாட்டுது. இந்த ரெசிபியை முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. இதை நீங்கள் 4 நாள் தொடர்ந்து கொஞ்சமாக குடிங்க. போட்டு இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளையே பாதுகாத்துக்கலாம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, வெளியில் அதிகமாக போகாதீங்க. இன்னும் நிறைய கொரோனா சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ், இந்த கொரோனா சம்மந்தமானதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.